அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் மின்சுற்றில் உள்ள தனிப்பட்ட எதிர்ப்புகளுக்கு எதிராக மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தை எவ்வாறு அளவிடுவது என்பதை பற்றி விவாதிக்கப் போகிறோம். இந்த வீடியோவில் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தை டிசி மற்றும் ஏசி சர்க்யூட்களில் எதிர்ப்புகளுக்கு எதிராக அளவிட முடியும். முதலில் டிசி சுற்று பற்றி விவாதிப்போம். ஓம் விதியை பயன்படுத்தி மின்னழுத்தம், மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பை நாங்கள் ஏற்கனவே விவாதித்தோம். விதி non plus R. I V by R. மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தின் அளவீடு மின்னழுத்தத்தை ஒரு வோல்ட் மீட்டரை பயன்படுத்தி அளவிட முடியும். அது எப்போதும் சுற்றுக்கு இணையாக இணைக்கப்பட வேண்டும். மின்னோட்டத்தை ஒரு அம்மீட்டரை பயன்படுத்தி அளவிட முடியும். மேலும் அது சுற்றுடன் தொடரில் இணைக்கப்பட வேண்டும். தொடர் சுற்றுகளில் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தை அளவிடுதல். படி 1. 12 வோல்ட் பேட்டரி, ஒரு சுவிட்ச் மற்றும் 100 ஓம் மெட்டல் ஃபிலிம் ரெசிஸ்டருடன் தொடரில் 0 முதல் 200 மில்லி ஆம்ப்ஸ் வரையிலான அம்மீட்டரை இணைக்கவும். சுவிட்ச் எஸ் திறந்த நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும். சுற்றுக்கு இணையாக 0 முதல் 15 வி வரையிலான வோல்ட் மீட்டரை இணைக்கவும். சுவிட்ச் எஸ்ஐ மூடிவிட்டு சுற்றுக்கு சக்தியூட்டவும். R V by I. சூத்திரத்தில் உள்ள மதிப்புகளை மாற்றவும் மற்றும் கணக்கிடப்பட்ட மதிப்பு 0 ஓம்ஸுகளுக்கு சமமாக இருப்பதை உறுதி செய்யவும். இப்போது சுவிட்சை திறந்து ஏற்கனவே உள்ள தொடரில் மற்றொரு 100 ஓம் மின்தடையை சேர்க்கவும். R V by I சூத்திரத்தில் உள்ள மதிப்புகளை மாற்றவும். 2 100 ஓம் மின்தடையங்களில் தொடரில் இணைக்கப்பட்டுள்ளதால் மின்தடைய மதிப்பு 200 ஓம்ஸ் என்பதை உறுதிப்படுத்தவும். ஒரு இணை சுற்றுவட்டத்தில் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தின் அளவீடு. படி 1. 2 மின்தடையங்கள் R1 மற்றும் R2 ஆகியவற்றை இணைக்கவும். ஒவ்வொன்றும் 100 ஓம்ஸ். ஒன்றுக்கொன்று இணையாக 12 வோல்ட் பேட்டரி, சுவிட்ச் எஸ் மற்றும் 0 முதல் 500 மில்லி ஆம்ப்ஸ் வரையிலான அம்மீட்டரை இணை சுற்றுடன் இணைக்கவும். சுவிட்ச் எஸ் திறந்த நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும். மேலும் R V by I சூத்திரத்தில் உள்ள மதிப்புகளை மாற்றவும். 2 மின்தடையங்களும் இணையாக இணைக்கப்பட்டுள்ளதால் கணக்கிடப்பட்ட மதிப்பு 50 ஓம்ஸுகளுக்கு சமமாக இருப்பதை உறுதி செய்யவும். எஸ் சுவிட்சை திறந்து தற்போதுள்ள R1 மற்றும் R2 இணையான இணைக்கப்பட்ட சுற்றுகளுக்கு இணையாக 100 ஓம்ஸ் உடன் மற்றொரு மின்தடைய R3ஐ இணைக்கவும். அம்மீட்டர் மற்றும் வோல்ட்மீட்டர்களின் அளவீடுகளை கவனித்து அவற்றை R V by I என்ற சூத்திரத்தில் மாற்றவும். மேலும் கணக்கிடப்பட்ட மின்தடை மதிப்பு 33.33 ஓம்களுக்கு சமமாக இருப்பதை உறுதி செய்யவும். ஏனெனில் 3 100 ஓம்ஸ் மின்தடையங்களும் ஒன்றுக்கொன்று இணையாக இணைக்கப்பட உள்ளன. தொடர் மற்றும் இணை சுற்றுகளின் கலவையில் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தை எதிர்ப்பிற்கு எதிராக எவ்வாறு அளவிடுவது என்பது என்று விவாதிப்போம். R1, R2 மற்றும் R3 ஆகிய 3 மின்தடையங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு மின்தடையங்களின் மதிப்புகளும் 100 ஓம் ஆக இருக்கட்டும். R1 மற்றும் R2 ஆகிய 2 மின்தடையங்களையும் ஒன்றுக்கொன்று இணையாக இணைக்கவும். மின்தடை R3ஐ தொடரில் இணை சுற்றுடன் இணைக்கவும். 12 வோல்ட் பேட்டரி, ஒரு சுவிட்ச் எஸ் மற்றும் 0 முதல் 500 மில்லி எம்பியர் வரையிலான நகரும் சுருள் அம்மீட்டரை இணைக்கவும். சுவிட்ச் திறந்த நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும். 0 முதல் 15 வோல்ட் வரையிலான நகரும் சுருள் வோல்ட்மீட்டரை சரியான துருவ முனைப்புடன் சுற்றுக்கு இணையாக இணைக்கவும். சுவிட்ச் எஸ்ஐ மூடுவதன் மூலம் சர்க்யூட்டை உற்சாகப்படுத்தவும். P V into 2 by R. R B 2 by P. R 240 into 240 by 40. R 1440 ohms. எஸ் சுவிட்சை திறந்து தற்போதுள்ள 40 வாட் விளக்குடன் மற்றொரு 40 வாட் விளக்கு தொடரை இணைக்கவும். இப்போது எஸ் சுவிட்சை மூடிவிட்டு அம்மீட்டர் மற்றும் வோல்ட்மீட்டரின் அளவீடுகளை கவனியுங்கள் மற்றும் R V by I சூத்திரத்தில் மாற்றியமைக்கவும். கணக்கிடப்பட்ட எதிர்ப்பு மதிப்பு 720 ஓம்ஸுக்கு சமமாக இருப்பதை உறுதி செய்யவும். சூத்திரத்தை பயன்படுத்தி இதை நீங்கள் சரிபார்க்கலாம். P V 2 by R. இங்கே ஒரே
வாட்டேஜ் கொண்ட 2 விளக்குகள் தொடரில் இணைக்கப்பட்டுள்ளன. மேலும் பயன்படுத்தப்பட்ட 240 ஏசி மின்னழுத்தம் ஒவ்வொரு மின்தடையத்திலும் 120 வோல்ட்டுகள் சமமாக விநியோகிக்கப்படுகிறது. விளக்கு ஒன்றில் P V2πR, R V2πP, R 120x120 R 1440/40, R 360 ஓம். இதே எதிர்ப்பு விளக்கு 2இல் ஏற்படுகிறது. எனவே தொடரில் உள்ள 2 விளக்குகளின் மொத்த எதிர்ப்பானது 220 ஓம்ஸ்களாக மாறும். இது கணக்கிடப்பட்ட ஓம்ஸுக்கு சமம். இணை சுற்றுகளுடன் அளவீடுகளை பற்றி விவாதிப்போம். 2 40 வாட் விளக்குகளை ஒருவருக்கொருவர் இணையாக இணைக்கவும். 240 வோல்ட் ஏசி சப்ளை சுவிட்ச் எஸ் மற்றும் 0 முதல் 1 ஆம்பியர் வரையிலான அம்மீட்டரை இணை சுற்றுடன் இணைக்கவும். சுற்றுக்கு இணையாக 0 முதல் 300 வோல்ட் வரையிலான வோல்ட் மீட்டரை இணைக்கவும். சுவிட்சை மூடி அம்மீட்டர் மற்றும் வோல்ட் மீட்டர் அளவீடுகளை கவனியுங்கள். R V/I சூத்திரத்தில் உள்ள மதிப்புகளை மாற்றவும் மற்றும் எதிர்ப்பு மதிப்பு 720 என்பதை உறுதிப்படுத்தவும். நீங்கள் அதை கோட்பாட்டளவில் சரிபார்க்கலாம். விளக்கு ஒன்றில் எதிர்ப்பை கண்டுபிடிப்போம். P V2πR என எழுதலாம். R V2πP, R 240x240/40, R 1440 ஓம்ஸ். 2 விளக்குகளும் ஒரே மதிப்பை கொண்டிருப்பதால் இதே எதிர்ப்பு மதிப்பு விளக்கு 2உடன் இருக்கும். விளக்கு ஒன்றில் எதிர்ப்பு R1 1440 ஓம்ஸ் மற்றும் விளக்கு 2இல் எதிர்ப்பு R2 1440 ஓம்ஸ் ஆகும். 2 விளக்குகள் இணையாக இணைக்கப்பட்டுள்ளதால் அவற்றின் தொடர்புடைய எதிர்ப்பு மதிப்புகளை மாற்றவும். R1 × R2/R1 + R2 P V × 2πR. எனவே R V2πP. மதிப்பு 240ஐ V ஆகவும் 100ஐ P ஆகவும் மாற்றவும். R 240 × 240/100. R 576 ஓம்ஸ். L2 மற்றும் L3 விளக்குகளின் எதிர்ப்பானது 576 ஓம்ஸாக இருக்கும். எனவே அனைத்து விளக்குகளும் ஒரே வாட்டேஜ் மற்றும் இயக்க மின்னழுத்தத்தை கொண்டுள்ளன. எனவே படத்தில் உள்ளதைப் போல் சுற்று வரையலாம். மொத்த எதிர்ப்பை கண்டுபிடிப்போம். R R1 × R2/R1 + R2, R 576 × 576/576 + 576, R 288 ஓம்ஸ். இப்போது சுற்று முறையே 288 மற்றும் 576 ஓம்ஸ் கொண்ட தொடரில் 2 மின்தடையங்களை காட்டுகிறது. தொடரில் இருப்பதால் 2 எதிர்ப்பு மதிப்பை சேர்க்கவும். எனவே மொத்த எதிர்ப்பு 866 ஓம்ஸ் ஆகும். R 864 ஓம்ஸ். இந்த மதிப்பை அளவிடப்பட்ட மதிப்புடன் ஒப்பிட்டு அவை ஒரே மாதிரியானவை என்பதை உறுதிப்படுத்தவும். பார்த்ததற்கு நன்றி. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.